தூக்குவாங்க? குடிச்சவங்க எப்படியா தூக்குவாங்க? ஏ குடிக்காதனாலதான் தூக்கல. உனக்கு இங்கிட்டு பின்னாடி வேணாலும் பாரு. அண்ணே அங்கிட்டு யாராவது குடிச்சவங்க இருக்கீங்களானே பாரு. யாராவது குடிச்சிருக்கால பாரு. ஒரு ஆளும் முடிக்கல. எதுக்காக? நம்ம ஊர்ல எந்த சின்ன பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாடகத்தை நல்லபடியா முடிக்கணும். அப்பதான் காலையில ஆலங்குடி டீ கடையில உட்காந்து நம்ம ஊரை பத்தி பெருமையா பேசுவாங்கன்னு. எப்படி? யாருமே குடிக்காம உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. அதை நான் நிரூபிச்சிட்டேன் மத்தியா. காலையில உன் சம்பளம் எனக்கு. அருமையான நாடகம், அருமையான ரசிகர்கள். அதை தாண்டி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகு மனதினிலே இசைதினுக்கு மகமாறி கசிந்துருகு மனதினிலே இசைதினுக்கு மகமாறி வரை சிறப்பான முறையில் தம்பி தனபால் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். கைத்தட்டி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்து அப்புறம் நடிகர்கள் சரியான சொன்ன நடிகர்கள் ஊருக்கு போய் சேரணும். ஆமா, முதல் பொறுப்பு அவர்கிட்ட. அதுல ஒரு நடிகர்கள் வரலைனாலுமே பெரிய பிரச்சனை. ஆமா. ரெண்டாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். காலையில இந்த நடிகர்கள்லாம் சரியா நடிச்சு காசை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புற வரையும் போதும்னு ஆயிடும்யா. ஆனா நம்ம சொல்றோம்ல, நாடகத்தின் அவருக்கு என்னயா ஊர்ல 70-80,000 ரூபாய் பேசிருப்பாப்ல, 40,000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாப்லன்னு சொல்லுவாங்க. அதுல 1000 ரூபாய் கொண்டு போறதுக்குள்ள அவர் படுற கஷ்டம் இருக்கு. அந்த வேலைன்னு கிடையாது. எந்த வேலையிலதான் சிரமம் இல்ல. சிரமம் இல்லாத வேலைகள் எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே மிகவும் சிரமமான வேலை 2 வேலை என்னை பொறுத்தவரை. ஒண்ணு டிரைவர் வேலை ரொம்ப சிரமம். ஆமா, ஏன்னா அடுத்து வராளி எய்தாப்புல வராளி எப்படி வராங்கன்னே தெரியாது. அவங்க மனநிலையும் சேர்த்து ஓட்டணும். ரொம்ப கவனமா வண்டியை ஓட்டிட்டு போனாதான் டிரைவர் வேலை சிறந்த வேலை. அதுக்கப்புறம் சிறந்த வேலை இந்த கரண்ட்ல வேலை பாக்குறது. கரண்ட் மைக் செட்டுக்காரங்க பொழப்பு அதை விட பெரிய பொழப்பு. இப்ப எல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த மழை பெய்யுற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, இந்த மழை தண்ணியில அவங்க இந்த கரண்டோட போராடுற போராட்டம் இருக்கு, பெரிய போராட்டம். அது அதை விட சிரமம். அன்னைக்கெல்லாம் ஒரு மைக் செட்டுக்காரு இதுலயும் பாரு, உலகத்திலே கலப்படம் இல்லாத 2 பொருள் என்ன? எல்லாத்துலயும் கலப்படம். ஆமா, சாப்பிடுற சாப்பாட்டுல கலப்படம். ஆமா, பருப்பு பாயாசம் எல்லாத்துலயும் கலப்படம். சரக்குலயும் கலப்படம். எல்லாத்துலயும் கலப்படம். வாய மூடுறா, சொல்றா மட்டும் பேசுறா. கலப்படம் இல்லாத எந்த பொருள் கலப்படம் இல்ல. ஆமா, ஆனா கலப்படம் இல்லாத உலகத்தில் எதுன்னா என்ன? ஒண்ணு தாய் பால்ல கலப்படம் கிடையாது. ரெண்டாவது இந்த கரண்ட்ல கலப்படம். எப்படி சொல்றீங்க? போய் நக்கி பாரு.
பாத்தியா? அப்ப இந்த கலப்படம் இல்லாத பொருள் எதுன்னா இந்த கரண்டும் தாய்ப்பாலும். அப்படி சிரமம் இல்லாத எத்தனை வேலை இருந்தாலும் சிரமத்தோடு எங்களுக்கு இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாடக அமைப்பாளர் SP தங்கவேல் அண்ணன் அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்க 3 பேரும் என் கூட எந்த ஊருக்கு போனாலும் நாடகத்துக்கு வந்துருங்க. அவளுக்கு அட்வான்ஸ் போட்டுரு. நான் எது சொன்னாலும் கை தட்டிடுறீங்க, அதுக்காகவே கூட்டிட்டு போயிடணும். சரி, மணி ஆயிடுச்சு. அப்புறம் பொம்பளை பிள்ளை காலம் யாரும் தேடிடக்கூடாது. பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்தீங்களா விட்டுட்டு வந்துட்டு இல்லையா? அப்படி கேட்கணும்னே. பாத்தீங்களா அண்ணன் கேட்கிறாரு, அதை கேளுங்க. பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கா விட்டு வந்திருக்கா, கூப்பிடாம வந்தா ஊர்ல காய்ச்சி கொடுப்பாங்களையா? ஆடல் அழகி அண்ணே, அது சும்மா சித்திக்காளி நீ வேலை. அப்படியா அண்ணே? நான் மறுபடியும் சொல்றேன், இப்படிங்க அதிக என்னை உள்ள போகணும்னு சொல்லாதீங்கண்ணே. நீங்க அந்த உள்ள போய் அவங்கள கிளப்பி விடுங்கண்ணே. நான் ரெடியா இருக்கேன். இந்த இப்ப போயிட்டேன்னா அடுத்து அவங்க வரணுமா இல்லையா? அதை பாருங்கண்ணே. பொம்பளை பிள்ளைங்கண்ணே இப்பதான் 4வது கோட்டிங் போயிட்டு இருக்கு. என்ன கோட்டிங்கப்பா? என்ன சொல்ல வர்ற? செவுரு நல்லா இருக்கணும்னா எடுத்தோடனே சுண்ணாம்பு தடவை முடியுமா? முடியாது. பட்டி பார்க்கணும், முதல்ல பட்டி பார்க்கணும், டிங்கரிங் பார்க்கணும், அப்புறம் டிங்கரிங் பார்த்து முதல்ல சுண்ணாம்பு வெள்ளை கலர் சுண்ணாம்பு அடிக்கணும், அப்புறம் கலர் கொடுத்து அப்புறம் ஆயில் பெயிண்ட் அடிச்சாதான் அந்த பெயிண்ட் அந்த செவுருக்கு தாங்கி நிக்கும். ஆமா, பாவமையா புள்ளைய கருப்பா கொண்டு வந்து இறக்கி விட்டு வெள்ளையா காட்டலன்னு அவங்க கோச்சிக்க கூடாது இல்ல? ஆமா ஆமா. இப்பதான் 3வது கோட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ணன் சைட்ல வந்து இப்படின்னா நான் என்ன பண்றது? தப்பு தான். சரி, அண்ணன் சொல்றதுக்காக நான் கோவப்பட்டு உள்ள போவேன்னு நீங்க நினைக்காதீங்க. தண்ணி பம்பு. ஒருவேளை நான் கோவப்பட்டு உள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, காலையில லோனுக்காரன் என் வீட்டுல வந்து நிற்பான். அப்படியா? லோனு கட்டணும். என்ன லோனுப்பா? காசு வாங்கணுமா இல்லையா? செருப்பை கொட்டிட்டு அடிச்சாலும் என் வேலையை முடிக்காம நான் போக மாட்டேன். ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிங்கார சிட்டு உங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் உடன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளை, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளை, கண்ணு குழி வீழ்ந்து செல்லம்மா நல்ல காரியம்மா இங்க வந்து நில்லம்மா, நல்ல காரியம்மா இங்க வந்து நில்லம்மா. நான் இப்ப கூட போய் பார்த்தேன், புள்ள பாவடையோட தான் நிக்குது. பாவடையோடவா? அந்த பாவடை இல்லங்க. உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. அதுக்கு மறுத்தபடியாக பொதுமக்களும் பக்த கொடிகளும் திரளாக வருக வருகன அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு செயல் அலுவலர் 6 கிராமத்தார்கள் பொதுமக்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த இடத்திற்கு எங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த வாகன ஓட்டுநர் டிரைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தாப்புல உண்மையிலே ரொம்ப பயம். ஏன்னா வர வழியிலே வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா? நடிகர்களுக்கும் கெட்ட பேரு, வண்டி ஓட்டுனவருக்கும் கெட்ட பேரு. எந்த ஊருக்கு போய் நாடத்துக்கு போது கீழாத்துறா அந்த ஊருக்கு போற வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுவும் ஒரு கெட்ட பேர் தான். ஆனா எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் பயபக்தியா எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. டிரைவருக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த NS மனோகரன் ஆகிய நான் பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றினே. தாத்தா மாரெல்லாம் கை தட்டினாதான் என்ன? கை தட்டுங்கக்கா, நல்லா கை தட்டு, சத்தமா கை தட்டுங்க. பெண்கள் கை தட்டுறதுனால உங்களுக்கு 3 நல்ல விஷயம் நடக்கும். என்னது? எனக்காக கை தட்ட சொல்றேன், உங்க நல்லதுக்காக தான் கை தட்ட சொல்றது. பெண்கள் எந்த அளவுக்கு விடியறவரை நீங்க கை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா? முதல் நல்ல விஷயம், உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றும். நீங்களாம் கை தட்டினீங்கன்னா முடி முளைச்சிருக்கும். 2வது நல்ல விஷயம், இந்த கூந்தல் பாதம் வரையும் வளரும். 3வது நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் முக்கியமான நல்ல விஷயம், நரைச்ச முடி வெள்ளை ஆகாது. அதனாலதான் சொல்றேன், கை தட்டுங்க. அமெரிக்கால போய் நான் படிச்சுட்டு வந்தேன் இந்த விஷயத்த. நன்றி கடந்த வணக்கம். முடிப்பா ஆத்தாமார்களே, யாருன்னு சகோதரர்களே, கூட்டம் நடக்கும் போது உங்க வீட்டு குடும்ப கதையை பேசக்கூடாது. ஆத்தாமார்களே, யாருன்னு சகோதரர்களே, கூட்டம் நடக்கும் போது உங்க வீட்டு குடும்ப கதையை பேசக்கூடாது. நீங்க குடும்ப கதையை பேசக்கூடாது. பாட்டு போடுறீங்களா? மைக் செட்டு பேரா? ஒரு ராணியும் இல்லை வாழ, எதில் உருவம் இல்லை, இதில் பிரிவும் இல்லை. அந்தரத்திலும் ஜெல்லாடுகிற நாடு, அந்தரத்திலும் ஜெல்லாடுகிற நாடு. ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை, ஒரு ராணியும் இல்லை வாழ.
கல்லுக்கு நீரமில்லை நெஞ்சுக்கு நீரக்கமில்லை ஆசைக்கு வெட்கமில்லை அனுபவிக்க யோகமில்லை கல்லுக்கு நீரமில்லை நெஞ்சுக்கு நீரக்கமில்லை ஆசைக்கு வெட்கமில்லை அனுபவிக்க யோகமில்லை வைத்தியம் தீரே வைத்தியமில்லை மனதில் எனக்கு நிம்மதியில்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யமில்லை ஒரு ராணியமில்லை வாழ நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென எல்லாம் உண்டு நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென எல்லாம் உண்டு ஏன் படைத்தாடு இறைவனும் என்னை உலகில் எனக்கு ஒருவரும் இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யமில்லையால் ஒரு ராணியுமில்லை வாழ் தெய்வத்தில் உன்னை